அதாவது படம் ரிலீஸுக்கு அப்புறம் பைரசி வருது, அதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னார். தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் இங்கே எல்லாருமே இருக்கிறோம். வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஜனநாயகங்கிற படம் வந்து ஏதோ ஒரு வகையில் படம் லீக் ஆயிடுச்சு. அதை இமிடியேட்டாக என்ன பண்ணோம்னா, இது தயாரிப்பாளர் சங்கத்தோட ஒரு முதற்கட்டமாக வந்து தயாரிப்பாளர் பாதிச்சிருக்காரு. அது எந்த மாநிலத்தை தயாரிப்பாளர்னு தெரியாது வேணாம். ஏன்னா இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எல்லா படத்துக்கும் வரக்கூடாது. அதாவது வந்து ரிலீஸுக்கு அப்புறம் பைரசி வரும் வந்து. ஏன்னா ஒரு படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு 6-7 அவுட்டு கொடுக்குறோம். வந்து உங்களுக்கு வந்து டப்பிங் கொடுக்குறோம், விஎஃப்எக்ஸ் கொடுக்குறோம், ரீகார்டிங் கொடுக்குறோம், அதர்லாஜ் டப்பிங் கொடுக்குறோம். அதனால இது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் இமிடியேட்டாக வந்து பெப்சியில் இமிடியேட்டாக கூப்பிட்டு வந்து இமிடியேட் நடவடிக்கை எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தேட்டர்கள் எல்லாருமே கூப்பிட்டு இந்த படம் வந்து லீக்கேஜ் எப்படி ஆயிருக்குது அப்படிங்கிறத இமிடியேட்டாக இது பண்ணி இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்யூஷன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அது வந்து எப்படின்னா, எடிட்டிங் ரூம்ல இருந்து ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் யாரும் எடிட்டரோட கவனிப்பு இல்லாமல் வந்து நடந்திருக்குது. இங்கே பெப்சியை சார்ந்த ஆர் உதயகுமார் சார் இருக்கிறாரு. உங்களுக்கு நேற்று எடிட்டர் யூனியன் பேசினாங்க. நான் சொன்னேன், இல்லை சார், இந்த படம் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறத தொடர்ந்து விட்டோம் அப்படின்னா இதனால் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்க ஒரு ஃபினான்சியர்ஸ், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியாக ஃபார்ம் தப்பாயிரும். ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக பண்ணி இப்போ அந்த எடிட்டர்ஸ் மேலே வந்து முதற்கட்டமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு தொழிலாளர் சம்பளத்துக்கு அந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வேகமாக பேசல, சண்டை போடலன்னு ஃபீல் பண்ணார். அந்த குறையதுக்கு நான் வச்சுட்டு போனேன். இப்போ நிதிநிலை படித்தாங்க, கஷ்டப்பட்டு இதை இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அதில் 7 லட்சம் ரூபா ரெண்ட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நான் வந்து உரிமையை கேட்டால் சண்டை போடுறேன்னு சொல்கிறார். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன். இத்தனை பேருக்கு நடுவில் நம்ம தாத்தன் நம்ம கொடுத்த சொத்து. எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்த வீட்டில் நான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது எவ்வளவு மோசமான விஷயம். இதை யாரும் இங்கே சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நான் சண்டை போட்டு போயிடுறேன். நான் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியவங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்க. இதுக்கு நீங்களாம் சேர்ந்தே இது ஒரு முடிவு எடுக்கணும். நன்றி, வணக்கம்.